எம்கேஆர். யார் அவன்? உன் புருஷன். இல்லம்மா, இந்த நாடகத்துக்கு பெட்டிய பூரா கொளுத்தி விட்டுறேன். நாடகத்துக்கு அரசன் அப்படின்னு சொல்ல வந்து நாக்கு வளரி புருஷன் சொல்லிட்டேன். அரசனா? பெரியப்பன் அவன். ஆமா. அவன் பெரிய பருப்பா? பெரிய பருப்பு. அவன் பெரிய புடிங்கியா? புடிங்கிதே. எம்கேஆர்னா என்ன பெரிய கொம்பா? கொம்புதே. 2 கொம்பு வச்சிருக்கானா? ஒரு கொம்பு வச்சிருக்காப்ல. அத குத்தி போடுவானா? குத்திரோப்ல. அடியா. எம்கேஆர்னா பெரிய ஆளா? இங்க வர என்ன பண்ணுவேன்? இங்க வர. போங்க முண்டைகளாங்க. அந்த புழு சட்டை எம்கேஆர் பயலுக கொடூரமான்னு சொல்லிட்டு உங்க அப்படிங்க தான் பாக்குறாப்ல. ஓச அத்து போடுவேன்டி. கெல்ட் முண்டை. செவனேன்னு உட்கார முடியல. இந்த வயசுல முணுங்குதா உனக்கு? செவனேன்னு உட்கார முண்டை. எம்கேஆர் இன்னைக்கு மணப்பாறை துர்காவா? ஆமா. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சா? ஆட முட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா? அதானே பார்த்தேன். இங்க நின்றாங்க பூரா சண்டை ஓடிக்கிட்டு போயிட்டாங்க அங்க. கண்டிப்பா. நான் என்னத்த பண்ணுவேன்? எம்கேஆர்னா பெரிய ஆளா? பெரிய ஆளுதே. அவன் நோடி அத்துப்படுவேன். அவர் ஓனோனி அத்துப்படுவாப்ல. நான் அவர் நோடி அத்துப்படுவேன். பாப்பா. இன்னைக்கு எம்கேஆர் அவனா இல்ல இந்த மணப்பாறை துர்காவா? அவர் சிசியருக்கு கூட பதில் சொல்ல முடியாம உன்னால. அவன் சிசியர் 2 பேரும் அவன் நோடி அத்துப்பட மாட்டேன். பப்புல வந்தானே உன்னை காலி பண்ணிடுற. உனக்கு டப்பு கொடுப்பேன். ஓசை இழுத்து வச்சா அதுலயே மிளகா சாந்து அரைச்சு அப்படி போடுவேன். உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட பப்புல 2 மடு இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? ஆமா. என்னவள பெரிய ஆளா இருக்கானேடா. இதே பெட்டிக்காரனை கொளுத்தணும். இன்னைக்கு அவரை பார்க்கணும். சரி. அவருன்னு இல்ல. இன்னைக்கு அவங்கள பார்க்கணும். சரி. அவங்கள்ட்ட கேட்கணும். அப்புறம் அவங்க 3 பேத்துக்கிட்டயும் நான் ஓப்பனா நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்களே பண்ணுவாங்க. அவங்க ஒரு மயிரையும் பண்ண மாட்டாங்க. வேணா எனக்கு வாய்ப்பு கொட முட்டாங்கட்ட. என்னமா? நீ செஞ்சு தகத்தி போடுவ. நீ அப்படிதான் சொல்ற. ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டற. வாய்ப்பு கொடுத்தா அப்படியே ஒரே கனெக்ட் போயிடுவேன். ஆமா வாவோட அத்துரு. இத அத்து போடுவீங்க. அதனால இன்னைக்கு நான் ஓப்பனா அவங்கள கேட்கறேன். சரி. முண்டை எங்க 3 பேருமே சாக போறாங்க. பாத்துறோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பாத்தி அசந்து போய் நின்னாளா. சாப்பாடு உபயம் பி. முருகேசன், ராதாம்பட்டி, கோனார் மிஸ் அன்புறவுகள் சாப்பாடு உபயம். நன்றி. வாங்கய்யா. 100 ரூபா. 500 ஐயா. அப்போ உள்ள வந்து ஏஜியில் படியா. என்றும் அன்புடன் எம்கேஆர் என்ற அன்புடன் கோபிநாத். இதனப்பா புட் கார்டன் கிருஷ்ணா பேங்கர்ஸ் பாலகுரு ஸ்டோர் பாத்திமா நகர் சார்பாக ரூபாய் 501. நன்றி புத்துரு. ஓகே தலை. என் அன்பு உறவுகள் சார்பாக கேபிஎம் வெள்ளை ஜல்லிக்கட்டு குரூப் சார்பாக கேபிஎம் தியாகு பயலுகடா கொடூரமா 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 5001. கேபிஎம் வெள்ளை ஜல்லிக்கட்டு குரூப் சார்பாக கேபிஎம் தியாகு பயலுகடா கொடூரமா 5001. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி 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 நன்றி. வெள்ளாஞ்சார் தீபக் பாண்டியன் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி என் அன்பு உறவுகளே. அதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் காய்கறி கடை அன்னவாச சிவா முத்து 501. காய்கறி கடை வச்சிருக்கேனே 500 ரூபா தரேன் என்னன்னு. அவ்வளோதான் ஓடுதா? அப்போ பிளாக்கில் இது ஓட்டு. பிளாக்கில் தக்காளி ஓட்டுன்ட்டேன். வண்டி சாய் ஒன்று தொலைஞ்சு வச்சா இன்னும் என்னென்ன குடும்பம் வருதுன்னு பாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா இதை காணாமல் வருவாங்க. எதையோ ஒன்று விடு. கோட்டைக்காரன்பட்டி கேகேபி ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக 101. கொஞ்சம் எக்கோ வைப்பா. சாவி கிடச்சிருப்பா. சாவியை தொலைச்ச உறவு சாவி வந்துருச்சு. அடுத்தது வண்டி எடுத்துகிட்டு போ. ஏய் குர்ரா வண்டியை என்னென்ன வண்டி கேட்டு குர்ரா. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் டிஎஜி பட்டி வந்தவன் என்பல்ட்ட தூக்கிட்டு போயிட்டேன். இது என் சித்தி மயந்தேன். தம்பி ஒரு வாவோடு போறியாடா. இந்த கருத்த முண்டை காலை எடுத்து வச்சா கூட்டம் முறை நக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. காய்ச்ச மாத்திரம் வாங்கட்டுமா
மாத்திரை வாங்கட்டுமா சொல்லுங்க மருமகளே என் மருமகளே சொல்லுங்க மருமகளே மாத்திரை வேணாமாமா தலைவலி வேணாமாமா கிரிமும் போதும் மாமா எமக்கு மாமா நல்லதெல்லாம் சொக்கு மாமா காலையில் சிமுண்டு மூட அள்ளுதடா ஏத்தா அங்க என்ன அழுது இங்க என்ன அழுது பரவாயில்ல 7 பேர் அதுல படுத்து கிடந்து தாய விளையாடலாம் ஆமா நீ வந்து விளையாண்டுட்டு போ ஓடி அதிசயம் முண்டை போடா பீத்த முண்டை ஏய் 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 காரு ஓச அத்து போடுவேன் அத்து வாயில வச்சுக்க போ வாயில தான் முத வைக்கணும் ஓடி பறைத்தனி முண்டை போடா பறகு தின மேல ஏன் ஆம்பளை சிங்கத்தை புறம் சொல்றேன் முண்டை முண்டைன்ற காரு இன்னைக்கு ஓட்டல சரக்கு ஓட்டல அதான வார்த்தை நான் பயந்து போனேன் கே நடுப்பட்டி சார்பாக தலைவர் பாட்டு எந்த தலைவரை கண்டேன் உனக்கா பாரு தலைவரே தலைவரே நாங்கள் போற்றும் தலைவரே எந்த தலைவனு எனக்கு தெரியல அட தலைவரே எந்த தலைவரை எனக்கு தெரியல தம்பி நீங்க 4 ஊர் எந்த ஊர் செட்டுப்பா என்ன படிச்சாலும் அடிக்கிறாங்க அந்த உளுந்த வடைக்கு தானடா துர்கா சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் பேரு சொல்றதுக்கு வந்துட்டியாத்தா ஏன் சொல்ல மாட்டேனா என்ன வேணா பேச நான் பொறுத்துக்கிருவேன் சரி ஆனா எங்க அண்ணன் தம்பிகளை பேசினேன் உடனே ஓண்டுருவாங்க முண்டைய உட்காரு அவன் ஏய் விட்டுனா வாவோட அத்துக்களை மசூசலம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் எதுவுமே இருக்காது பிடிக்கிட்டு விட்டுருவேன் நானு ஏய் விட்டுனா கொத்தா சென்னையாயிருவேன் யாரு நான் அவங்க சென்னையாக்காரங்க அம்மா இருக்க சொல்லு களி வயிறு அதப்பா இருக்கடா குறைஞ்சு வருஷம் நீ என்ன செஞ்சு விடுவ நீ என்ன செஞ்சு விடுவ உங்க ஆத்தா குடல் உங்க அப்பா எது உங்க ஐயா விட்டு வெதல் உங்க தாத்தா விட்டு கொட்டை உங்க அம்மா சூம்பு உங்க அம்மா சப்பு உங்க சித்தி லிவர் உங்க சித்தி தான் அது உங்க ஐயா பெண்டு நீ அப்படியே நீ எடுத்து விட வேணாம் கை தட்டலாம் பேசுவோமா பேசு என்கிட்ட பேசி எவனும் ஜெயிக்க முடியாது செவனே சூத்து அடைக்கிட்டு உட்காருங்க அப்பு உள்ள முடியே எடுக்க முடியாத ஒம்பல கம்பு கொட்டு முடிய எடுத்தாலாம் உள்ள முடியே எடுக்க முடியல அப்புறம் எப்படி கம்பு கொட்ட முடிய எடுக்க முடியும் பாவாடை கழட்ட முடியாம நீக்குற கரை வந்து கழட்டி விட்டானா ஆமா நீக்குறக்கார வர வரைக்கும் நான் பாவாடை இடுப்புல கட்டிட்டு இருந்தேன் நான் பேசும்போது சிங்க கை தட்டுவாரு அவுந்து உளுந்துற நீ ஓசியில படம் பாரு முகரையா பாரு தூங்க முடியாத ஒம்பல முருங்கைக்காய சூம்புனாலாம் நானா நான் 4 பேத்த தூக்குவேன் என்ன சொல்ற நீனு என் தம்பிகளுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு என்னன்னு உனக்கு புரியவே இல்ல புரியாம எதுக்கு என்ன கை தட்டுற முண்டை ஸ்கூட்டி ஓட்ட முடியாத ஒம்பல லோலர்ல மல்லாக்கப்படுத்தாலாம் நான் ஸ்கூட்டில தான் டெய்லி நாடத்துக்கு வருவேன் பேசுடி முண்டை பேசு இந்த பேசுறல்ல இந்த பேசுறல்ல கொத்தனார வர லேட் ஆயிடுச்சுன்னு மட்டக்கம் வச்சு இடிச்சு கிடந்தாலும் சித்தாள் இல்ல சித்தாள் இல்லன்னு கொத்தனார் அதை வச்சு குத்திட்டு கிடந்தானா மசுறு கொட்டுதுன்னு மல்லாக்கப்படுத்து பார்த்தாலும் கண்ணாடியில மசுரே இல்லையா கண்ணாடிய போய் நின்னு சீவிக்கிட்டே இருந்தானா மொட்டை வெளியே இருக்காத முடியாத ஒம்பல சீனிக்கலை வச்சு எரிஞ்சாங்களா வதக்க வெயில்ல இருக்க முடியாதவன் இதுல போட்டு அடிச்சுட்டு கிடந்தானா பேச தெரிஞ்சா பேச குத்தி விடுவேன் ஏய் இருங்கடா இன்னைக்கு தாண்டா ரொம்ப நாளாச்சு அந்த மாட்டை பிடிச்சி அனுசரிச்சுக்க அப்போ நான் வாங்கி கொடுத்த பெரிய ரச கக்கடி வாடா வாடா தங்கா துர்கா சுத்து மாடு கிடையாது பொட்டை மாடுறா இருறா என் தம்பி அனத்துறியான் பாரு அவனுக்கு பொம்பளையே கிடைக்காம இருக்காது அனத்து துர்கா ஐயோ என்னைக்கு அழப்பா ஏப்பா 7 பேத்த அழைக்கிறேன் டேய் சாமி சாமின்றானா சாணின்றானா சாமி என்ன தெரியுதாப்பா தெரியுது சாமி யாருப்பா எம்கேஆர் அவனை அறமா 2 அரை நான் கருப்பு இறங்கியிருக்கேன் எம்கேஆர்ன்றேன் கருப்பு இங்க அதுக்கு வந்தாரு இங்க வா ஏய் உங்களுக்காக தாண்டா சூடு ஏத்துறேன் இருங்கடா என் தம்பிகளுக்காக ஏன்னா அவங்க வண்டியில் போகும்போது நினச்சி அடிச்சுக்கிடுவாங்க
தலையில் அடிச்சு இந்த நாடக மயிரை பார்க்க போனோம். ஏய் என்ன கட்டி பிடிக்கிறேன், இந்த ஆலப்புழா கல் இடிக்குதுக்கா. அதுக்குத்தான் கொத்தனார் சரியில்லை, மட்டம் பார்த்து கட்டணும். ஏய் துர்கா சட்டி வரல இல்லை தட்டும் போது அப்படி எவ்வளவு முதுக்குண்டு. துர்கா உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா? அவனை வீட்டில் படுக்க சொல்லு. நான் உனக்கு என்னடா வேணும்? மைக்கில் பேசுகிறா தங்கா. நீங்க எனக்கு அண்ணே வேணும். ஏய் வெட்டி விடா மச்சான் வா மச்சான். கொட்டப்பள்ளம் ஆர்கே கணேஷ் பயலுக கொடூரமா 101. வந்ததுல இருந்து ஆனா உனக்கு ஒரு நான் மார்க்கம் செய்யறேன்னு வராது. இல்லையா, அவங்க செய்யறாங்கடா. ஒன் சைடா மாமா சொல்லு. மாமா இது என்னடி கீரி புள்ள சென்னையானது மாதிரி அப்படி இல்லையா? ரொமான்ஸா? ரொமான்ஸ். மாமா மாமா கலை ஒன்ட்ட எந்த பயில வர மாட்டேன். ஏன்? அந்த சொல்றான் இவன் சொல்றான். அவனை தூக்கிட்டு வர லேடிஸ் நான் செக் பண்ணுவான். கலை அவன் மூத்திரத்தை குடி காமெடி பின்றேன். நீ வாங்கி குடி. இங்க வா. செனமாடலடா பாவம்டா. அதுக்கு வயிற்று பொழப்புக்காக பொம்பளை பிள்ளைய தெரியுது. ஆத்தா நான் சும்மா பேசுவேன், ஆனால் நான் வந்து அண்ணே ஏதாவது ஒன்று ஏதாவது செஞ்சுருக்கேன்னா எப்படி செய்வேன்? நான் கடைசி வரைக்கும் கும்பிட்ட முட்டையாத்தானே இருக்கேன். துர்கா சிசிஎம் பிள்ளைங்க 2 பேரும் வருவாங்க. இப்போ அவங்க லேசுவாசம் கட்டி பிடிச்சா அனுசரிச்சுக்க. அப்போத்தான் நான் சம்பளத்தில் குறைக்க முடியும். ரொம்ப ஓவராக பண்ணேன்னா உள்ளே வரும்போது சுடு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றி விட்டுருவேன். சிசியம் வர போகிறாங்க. கருப்பு மருது நாடகம் பாருங்கடா. இங்கே வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருங்க, மயிறு மாதிரி இருக்கும். கருத்த நல்ல உடல் அழகி, கருத்த நல்ல உதட்டழகி, இவ கருப்பான உடல் அழகி, கருப்பான உடலழகி. தெருபாக்க போவோம் வாடி, தெருபாக்க போவாடி, நம்ம தேவ ஓட்டை தாண்டி போவோம். தேவகோட்டை தாண்டி போவோம். ஏ தங்கம் 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 தான் துர்கா புள்ள எனக்கு ஒரு தங்கம் தான். தங்க 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 தங்க. யாரா நீ ஏரியாக்குள்ள என்னடா பண்ற? எந்த ஊரோட ரெவடி கலப்பேத்திட்டு வர மாதிரி வந்தியா? நீங்க யாரு தெரியல? இந்த ஏரியா ரவுடிடா, தெரியலையா நீ? நீங்க யாரா? ஐயா ஏய் எங்க ஏரியாக்குள்ள என்ன பண்றீங்க? நாங்களாம் பாட்டு பாட வந்து சட்டிபடியா கிளம்புங்கடா. இவன் யாரா? ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு, எனக்கு படவடன்னு இருக்கு. தம்பி நீங்க ரெவடியா இல்ல உங்களை ஹோட்டல்ல சப்பலையர் மாதிரி பார்த்துருக்கேன் எங்க? நீ ஏலே சாம்பார் வழி தூக்குற மாதிரி. தம்பி நீங்க விறகு வெட்டுறது தானே? ஆளை பார்த்து இட கூடாதுடா. தம்பி ஒன்னே ரிவல்ஸ்ல வேலையை முடிச்சிருவேன். அப்புறம் என்ன வேலை? ரெவடியப்பா. ஐயா ரெவடி தானுங்க. நாங்க இந்த எங்க ஏரியாவிலே வந்து எவ்வளவு சவுள ஏண்டி ரப்ப கொண்ட முண்டை ஓத்தா. ஏய் 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 ஏலே இவங்க ரெவடியா வேற என்னமாடா? ஏய் இது உன் மயன். மயனா? டேய் பள்ளிக்கூடம் போயிட்டீங்களா? அம்மாட்ட பால் சாப்பிடுங்க. ஆனா கள்ளிப்பால ஊத்தி கொண்டு விடுவேன். இவெல்லாம் உன் மயிலா இருந்தா உன் இடுப்பே உடச்சிரு. ஐயா எந்த ஊர் ரெவடி? இந்த ஊர் ரவுடி தான், தெரியல யாருன்னு. சரி ஐயா நீங்க ரெவடியா இருங்க, நாங்க பயப்படுறேன். ஒரு ஆட்டம் போடுங்க. அதுக்கு தானடா வந்தாங்க. போடுங்க போடுங்க. அண்ணே இந்த மேடையில ஏதோ முனி ஓட்டல் புது மேடம். ஏத்தா வெதர்ல எதுவும் கடிச்சு பிடிச்சாங்க. இந்த ஆட்ட பிரபதவா கூட அல்ல. ஏய் ராஜா ஆட சொல்றான். ஜெயின் சட்டை அப்படிங்கறத குறைச்சா நீ? அவனை விடாதடா. ஏய் நீ என்ன செய்யடா? என்ன மாதிரி குறைச்சிட்டு நீ போயிடாத. ஊம்ப வந்த ஓடிதானே அப்படி போல சிங்க நல்லா ஏந்தி ஏத்தா கொடுத்தானே. உன் பாவாடியை மூட அவன் சாகட்ட. என்னாச்சு? வெதர்ல எறும்பு எடுத்து பிடிச்சி
அடி ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. அடி ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. இவன் 5 கிலோ வச்சிருக்கான். உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு என்னைக்கு நான் முண்டமா தெரிய போறேன் டேலே. அதுக்கு மேல அவுக்க கூடாது. டெய்லி அவுக்குற அது அவுக்க மாட்டேங்கிறியாடா எடுவட்ட பயல. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. 5 கிலோ வச்சிருக்கா. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா. 5 கிலோ வச்சிருக்கா. தம்பி உங்க ரெண்டு காம முத்தி போச்சு, குளிச்சுட்டு வாங்க. பொடி நடையா போறவளே பொறுத்துறமா நானும் வரேன் ஏனாயா வீராப்பு. அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு. இருக்கா உன் கவட்டுக்குள்ள போவான்றேன். அதுல பின்னாடி உனக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? செமுடு முட்டை. ஓடா முட்டை. நன்னானே தாமரை பூனானே நல்லாடும் தண்ணீல. பாசத்துக்குரிய காரணாம்பட்டி சிறகுகள் பயலுக சார்பாக ரூபாய் 501. நன்றி அருமை உறவுகளை. வெள்ளாஞ்சார் ஊராளி கருப்பர் ஆடியோஸ் பயலுகடா 501. வெள்ளாஞ்சார் ஊராளி கருப்பர் மைசெட் பயலுக சார்பாக ரூபாய் 501. நன்றி உறவுகளை. வாடா பிள்ளை மூஞ்சி வீங்கி போயிடா. துர்கா நாங்கள் இளவட்டான் யாரு? என்னங்களை பக்கத்தில் வரும்போது அண்டை விட மாட்டேன். உன் பெத்த உள்ள மாதிரி அக்கா உன் காலில் கூட விழுகிறேன். சரி தம்பி 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 இந்த யூரியா மூட்டை ஏலே என்னைக்கு என் காலை ஒடிக்க போகிறாங்களா? பப்ளு இங்கே வாங்க தங்க. எத்தனை நாளாக சொல்லியிருக்கேன் தங்க மைசெட்டில் பேசணும். அக்கா ஒரு தடவைக்கா ப்ளீஸ்க்கா. டேய் வாத்தியார் ஒரு தடவை வாத்தியார். ஒரு தடவையா? எனக்கு சம்பளம் கூட வேணாம். நீ எனக்கு வச்சுக்க. எனக்கு சம்பளம் கூட வேணாம். இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லவா? உனக்கு தெரியாதா என்ன பண்ணுன்னு? தெரியுமா தெரியாதா? உன்னை லேசா முடந்து மட்டும் கூட பாத்துக்கிறேன். என்னண்ணே ஆச்சு? என்னாச்சு? அந்த புரோட்டா வயத்துக்கு சேரல. ஏலே என்னடா வண்டியே லூசு குடிச்சிருச்சா? துர்கா உன் கையை பிடிச்சதுக்கே இவ்வளவு சொல்றானே. என்னத்தை பிடிச்சா என்ன செய்வேன்? ஆனா கடைசியில் ஒரு வாத்தியார மாமாவை வாக்க வச்சு வர்றா. நீங்க 2 பேரும் உங்களுக்கு வெங்கல சிலை வைக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க தம்பி நீங்க போங்க தம்பி. மசுரை வெட்டுங்க முத. யோகி பாவமா என் நேரமும் சந்திரமதி மாதிரி விழிச்ச உலமா வர்றேன். காமா 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 ராமா 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 ராமா. கடைசி வரைக்கும் கபடி பாடி போறேன். கண்டாலியுமே போனஸை தொட மாட்டேன். ஓல்டு பிளேயர் மேடம். நான் தான் நியூ பிளேயர். வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சரி உங்க போனஸ. ஏற்கனவே அருண் ஐஸ்கிரீம் கம்பெனியில் வேலை பார்த்தேன். டேய் நான் டேஸ்டர் அடிச்ச உடனே தள்ளிட்டு போயிருவேன்டா. தம்பி உங்க மடுவை மூடுது தம்பி. ஆடுது எனக்கு. அது வேற அப்படி ஆடுது நண்டு பொந்து மாதிரி. ஊருக்குள்ள கட்டு பாருங்க ஊனா நல்லா போடுவேனுங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க ஊனா நல்லா போடுவாருங்க. ஊருக்குள்ள கட்டு பாருங்க உப்பு நல்லா விற்பேனுங்க.
இந்த கம்மாய்க்குள்ள தவாலை பிடிச்சேன் செய். அட எடுவட்ட பையில நீயாடா அந்த அக்கான்லடா நான் நினைச்சேன். நீ ஏன்டா கூட வந்த? ஆனா அவர் டைலாக் பூரா அசால்ட்டா தான் பேசுவார். அப்படியே கராட்டக்கார ராமராஜ் மாதிரி. அக்காவை மேலதான் இப்படி ஏறுவியா? ஏலை ஊருக்கு நான் சொல்லிக்கிறேன் முடியாது. பப்புளு நீங்கள் வாட்டுக்கு இது பண்ணி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போவேன். பொறுமையாக செய்யுங்க ஏத்தாய். அப்படி அவங்க அடிச்சு கிடக்கும்போது நீ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அதிரசத்து உங்களுக்கு பத்தாதுடா அதெல்லாம். ஏய் நான் ஆடுறது மாதிரி ஆடணும். கரெக்டாக ஆடுங்கடா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போடா விளங்கா கூதி. எனக்கு ஆட குருநாதரே மன்னிச்சுக்கங்க. இந்த ஆட்டம் எனக்கு ஆட தெரியாது. ஆடுங்க பாப்பா. பாப்பா ஆடு பாப்பா. ஆடுங்க. என் சிங்க கை தட்டுங்க. ஊருக்குள்ள கேட்டு பாரு. ஏன் முண்டை நீரே எங்கிட்ட வர்றது தெரியாது. போ நீனே ஒண்ணுக்கு இருக்கும்போது கவக்கம்பளை களைச்சி தான் எடுக்கிற. கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. கொஞ்சம் வயசு திமிரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. அவன்தாத்தே சொருகு நல்லா இருக்கும், தோதா இருக்கும். ஏன் விலைக்கு போனா பிடிச்சி விடத்தானே விவரிக்கான். தம்பி நாளை பின்ன நீங்க மொட்டை அடிச்சிருங்க. அந்த மசுரை பார்க்கும்போது அரையணும் போல தோணுது. ஆனா எல்லாரும் சொல்லுவீங்க நடிப்பு அரக்கன்னா திவாகர், வாட்டர்மிலன் திவாகர் தானே. எங்க பப்புளுதான் நடிப்பு அரக்கேன். அக்கா மக்கா. டேய் இப்படி இப்படி தண்ணி பழத்தை வச்சுட்டு இப்படி சொல்லு. பாம் பாம். விளங்கா கூதி. ஐஸ்கிரீம் ஆட வைக்கிற. எங்கடா பிடிக்கிறா? டேய். பாலமேட்டில் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவன். கலையின் மீது இவனுக்கு ஒரு ஆர்வம். உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு இவனும் ஒரு கலைஞனாக வருவேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பாவம். தம்பி ரொம்ப உருளக்கூடாது. ஒரு நேரத்தை பழக மாட்டேன். குறும்பு தெரிச்சு போக. குருநாதர் 5 ரூபாய் சேர்த்து தருவீங்க. நல்லா சிரிச்சாங்கன்னு. மணிரத்னம் டைரக்டருக்கு பிறந்தியா? ஒவ்வொரு டைலாகும் 1/4 மணி நேரம் கழிச்சு பேசுறியா? குச்சு குச்சு குச்சா. விலை போற நக்கிறதுக்கா நாடகத்துக்கு வர. வந்திருக்கின்ற கலைஞர்களை வரவேற்கும் விதமாக கிராமத்தார்கள் அப்படியே சொன்னாங்க. அப்போ வாங்க போ, பொன்னாட ஒருத்த வாங்க போ. வாங்க. யாரும் போயிட வேணாம் உறவுகளை. கருப்பை இறங்குற நேரம் அந்த 1 மணி. அந்த 1 மணி நேரத்துக்கு 1 மணிக்கு தான் இறங்கணும். நான் கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சிரிக்க வைப்போம். நீங்கள் போயிடாதீங்க. கோடாங்கலாம் இருக்கு ப்ரோ. இந்த திரைப்பட நடிகர்லாம் பப்புனா வர்றாரு. உடுக்கு தொலி அந்து வச்சு நீ வர்றியா? நல்லா புடுக்கு அடிப்பீங்களா இல்லை மெதுவாக அடிப்பீங்களா? என்னது நல்லா புடுக்கு அடிப்பீங்களா சொல்லு. ஓடியாங்க சுச்சு சுச்சு என் அம்மு குட்டி ஓடியாங்க. ஏ எந்திரி. எதை செய்யக்கூடாதுன்னு மேலாச்சாரியில் ஒருத்தரும் கீழப்பட்டியில் ஒருத்தரும் பாதிப்பட்டி ஒருத்தரும் மேலைக்கு ஒரு முறை அடைக்கிறோம். வேலைக்கா? மேடைக்கு என்ன சித்தப்பா சொல்ற? வேலைக்கு சொன்ன உடனே நான் கூட கருதரப்பு புரியாங்க. வாங்க யாரோ ஒருத்தர். அப்போ வாங்க சித்தப்பா. சித்தப்பு என் சித்தப்பா என் பெரியப்பா துண்டு ஓடுறதுக்கு வாங்கப்பா. இதில் ஏற முடியாதுப்பா. அப்படி வாங்க சுற்றி வாங்கப்பா. வெள்ளாஞ்சில் ஒரு ஆள்,
கீழப்பட்டில் ஒரு ஆள், வாதிரிப்பட்டி ஒரு ஆள். வாங்க, 2 ஆள் சேர்ந்து வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா? அந்தந்த கிராமத்துலேருந்து வாங்கப்பா, பூரா சித்தப்பேன் என் பெரியப்பேன், வாங்கப்பா. பப்புளு பயலுகடா. அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை கொடுத்து. இது என்னதுப்பா? இது மைக்கு நினைச்சியா கத்திக்க நினைச்சியா? ஏ சித்தப்பாய், இதுல பேசுப்பா. எதுல நீ வா எப்பா, இதுல பேசு. சொல்லுங்க. ஊர் சார் ராசாம்பட்டி ஊர் சார்பாக எம்கேஆர் அண்ணனுக்கு பொன்னாடை பத்து பிடிக்கிறது. நீங்க ஆளுக்கு ஒரு துண்டை எடுத்துட்டு போங்கப்பா. நீ பொத்து, நீ எந்திரிச்சு போ. நீ தானே பொம்பளை சோக்கு கேட்டாள். ஊர் சார்பாக மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறோம். ஊர் சார்பாக கீழப்பட்டி மிராஸ்க்கு பொன்னாடை போத்திக்கிறோம். வெள்ளாஞ்சார். ஊர் சார்பாக கீழப்பட்டி மிராஸ்க்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக வாதிரிப்பட்டி மிராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். ஊர் சார்பாக கணக்கப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறோம். சீக்கியம் கணக்கப்பிள்ளை. ஆறு மணி எடுத்து கொண்டிருக்க அன்பு தம்பி பழனியப்பா மைசெட் சார்பாக எனக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. வாழ்த்துக்கள் மைசெட், ரொம்ப நன்றி. வெள்ளாஞ்சார் கிராமத்தின் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டோம். இன்னும் இருக்கிறத போட்டு விடுங்க. நான் தானே கோயில் மாடு. ஆமா, அப்புறம் கிராமத்து மாடு தானே விளையாடுது. இங்கே 6 மணி இருக்கும் அன்பு தம்பி பக்கனாக கொண்டு கருப்புசாமி அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாரு. கீழப்பட்டி சார்பாக இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறாங்க. என்ன போற வெறும் இருந்த எடுத்து பொத்துங்க சொல்லியா. வாதிரிப்பட்டி கிராமத்தார் சார்பாக நன்றி. ஏன் தம்பி தானே சொல்லியாச்சு. என் தம்பி வக்கனாங்குண்டு கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். சீக்கன் குறிப்பு கம்பெனி சார்பாக எனக்கு பொன்னாடி என்ன மிருதங்கம் மருது அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சொல்லிடுறேன். ஆல்ரவுண்டை அன்பு தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிசு கொண்டிருக்கின்ற சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பப்புனாக நடத்தி கொண்டிருக்க அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உருண்டு கொடுத்த மாணவன் பப்ளு மாடு பவுக்க மாட்டோம்டா. பப்ளு மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். துண்டு இல்லையா அப்போ இல்லை இவ்வளோ பேச்சு ரொம்ப ராங்கா இருக்கு. என்ன காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்து.
அப்போ போதும்பா, துண்டு போதும். காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாடே உழைக்கிறது காந்தி நோட்டுக்காக. காக்கி சட்டை டிரைவர் நண்பர்கள். அருமையான டைலாக்குப்பா. மைஜெட் பழனியப்பா உரிமையாளருக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறார். போதும் போதும் போ, இன்னும் நாங்களே ஆளுக்கு முட்டை துண்டை கிழிச்சு பொத்திக்கிறோம் போங்க. டான்ஸு என் அன்பு மருமகள் பிரதீஸ்வரி அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். தங்கச்சி துர்கா அவர்களுக்கு புத்துருக்கட்டு பாண்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி. புத்துருக்கட்டு பாண்டி மையன் வாடா, துண்டு இல்லை உட்கார முண்டை, உட்கார்றா. துண்டு இல்லாமல் அப்பாவே கஷ்டப்படுறேன். ஊரா நம்ம ஊர்றா, நம்ம ஊர்றா. பிரதீஸ்வரி அக்கா உள்ள 2ஆம் நம்பர் ரூமில் இருப்பாங்க. அவன் எதை கேட்குறியா? என் மருமக தானே, கொடுத்து விடுங்க. ஐயா உங்கள் வீட்டு காலாஞ்சியை வாங்கிக்கோங்க. இப்போ எதுக்கு தான் கூட்டம் போட்டு பேசுறீங்க? என்ன கம்மா பண்ணது ஏழை வரீங்களா? ஆனந்துக்கு போடுங்க. திரைப்பட நடிகர், பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், நாதஸ்வர புகழ் சம்பந்தம் அவர்களுக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம். அப்பா ஒரு துண்டை போட்டு சம்பந்தம். திரைப்பட நடிகர் சம்பந்தம் அவர்களுக்கு கைதட்டு கொடுங்க. கைதட்டுங்க. நம்ம ஊருக்காக வந்திருக்காரு, அன்புக்காக. போய் மேக்கப் போடுங்க. கோடாங்கச்சி இல்லை பற்றி அடிக்கிறதுக்கு தோதாரு. பப்புளுக்கு போட்டாச்சா? பப்புளுக்குலாம் 2 துண்டா போடுங்க. ஒருத்தர் துண்டுக்காரு பத்தாது. துர்கா பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தால் நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்தி கௌரவப்படுத்திய வந்துட்டாரு அன்பு சார்ந்த ஆமா ஆமா கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்திற்கும் மேலான அன்பு மாமா, திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானுமான கள்ளிசேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாகவும் சிறந்தார்ந்த முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அவன மணிக்கல வளவளவலாம் இழுக்க மாட்டேன். நன்றி வணக்கம். 3 மேடையில் இவ்வளோ அகராதி மாதிரி வந்துருச்சா? நீ வாடா. செய்யுங்கடா, என்னால் இல்லைன்னா என்னால் செய்ய விடுறா. பப்புளு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. நம்ம மயம் பிறந்தா நம்ம கல்யாணம் ஆகி இப்படி உலக்க மாதிரி. தம்பி தம்பி இது ரொமான்ஸ் டயம், நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. கிச்சுக்கிச்சா போங்க, மடுவை பிச்சு எறிஞ்சிருக்கேன். இல்லை ஊடால உங்களுக்கு உதவி செய்யலாம்னு பார்த்தோம். எனக்கு ஓத்தி இருந்தானே 2 பேரும் செய்திய. துர்கா நான் வீட்டுக்கு வந்து முதுகுலேயே படுத்துக்கிருவேன். யாருப்பா நீதாட ஓத்த கூப். சரி சரி, வசனம் மறந்துருச்சு. போயிரு 20 ரூபா சேர்த்தாரு. வசனம் மறந்துச்சுன்னா அவங்களாவது வடிக்கிறாய். துர்கா மற்றவங்க மாதிரி என்ன தம்பி அங்கே படம் எடுக்கிறீங்களா? என்ன அவையன் இல்லை, நீ உருண்டுது போனேன்னா தடுக்கிறதுக்கா படுத்து கிடக்காது. தம்பி அங்கே நல்லா தெரியாது, பாவாடுக்குள்ள உடையல எந்திரா வாடா. IPL மேட்ச் கிடையாது, அவரே பந்து வரக்கிறவர். துர்கா மற்ற ஆம்பளை பையல மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு உன்னை டூலர்லாம் கூட்டு போக மாட்டேன். ஆமா, எங்கேயும் கூட்டு போக மாட்டான். ஒன்லி பாத்ரூம் தான் கப்பு கப்பு கப்புன்னு அடிச்சேன். ஏலே இவன் பல மேடைனா கண்டிப்பாக சாச்சி விட்டுருவேன். தம்பி தம்பி மாட்டை பிடிங்க தம்பி. பத்தியா ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. ஏன்னா
டான்ஸு பூராமே இப்போ வந்து பக்கத்தில் வர மாட்டேங்குது. அதனால தான் ஆனந்துக்கு இதை சேர்த்து விட்டுருக்கேன். துர்கா, என்னை உனக்கு ஒப்புதா? அவரு உங்களை மோந்து வாக்கலாம்னு வாக்குறேன். அக்கா 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 நான் ஒரு தடவை அக்கா அப்படி அங்கிள் என்ன செய்கிறாரோ அதே மாதிரி செய்கிறேன் நானும். லூசு, இது ஆயி நீ செய்யக்கூடாது. போய் உனக்கு சேச்சிப்பி வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஆம்பளப்பா, அவனை கொண்டு போய் மாட்டு ஊசி போடுப்பா. என்னடா கிச்சு கிச்சுன்னு பண்றாங்க. நீ வாடா துர்கா. துர்கா, உன்னை எப்படி பேக் செட் அடிக்க போற? ஏன்னா எனக்கு உனக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஏத்தா, நீ திரும்ப தினத்தை திருகிற மாதிரியே இருக்கு. 8 இன்ச்சு கிரீன்றா. துர்கா, என்னைய மட்டும் வேணான்னு நீ சொல்லிட்டு போனீங்கன்னா தம்பி தம்பி வசனம் மறந்து வச்சுன்னா அங்கிட்டு போங்க, தொப்புள்ள எத்திடுவேன் அப்புறம். வாங்க தம்பி, நீ கையை விட ஆனந்த், உனக்கு அக்கா வேணும்டா. ஆய் லூஸ். ஒரே நக்கா நக்கிறோம் போமுண்ட. இரு அவங்க பிள்ளைய, விளையாட்டு பிள்ளைய. ஆனந்த் விடு ஆனந்த், ஊரா விட்டு பொண்டாட்டிய போய் விடுறதுக்கு தானடா பாக்குறேன். எப்படி நானும் விட்டுருவோம்னு பாக்குறேன். கரகமா நான் ஓட கடந்து என்னைக்காவது என்னை முண்டமாக்க போறிய அன்னைக்கு செருப்புட்ட பிச்சுருவேன். தம்பி அண்டாட்டாக்கர் உள்ளவோ. இப்படி ஒரு பொம்மை வரும்லடா மேகி படத்துல. துர்கா துர்கா, பழனியப்பா மைசட் இதோட அது மைக்கு நினைச்சியா நீக்குறோம் நினைச்சியா? அதுல ஓ வேலையை தான் பாரு. வாத்தியார் அடிச்சு எந்த மாணவங்க செத்து போனேன்? துர்கா, அது குழந்தைடா. இலையை விட்டா இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருவாங்கடா. தம்பி, யானை பாக அசந்திருந்தான்னா அந்த கம்பு பார்த்துருக்கியா? அந்த கம்பு மட்டும் யானை பாங்கிட்ட இல்லைன்னா யானை என்ன பண்ண மதம் பிடிச்சி அவனே கொண்டுறான். அந்த மாதிரி இவங்கள அப்பப்போ லைட்டாக தட்டலைன்னா இவன் புரிஞ்சு நாளைக்கு கேஸ் ஓட்டு நான் ஜெயிலில் இருப்பேன். இவங்க 2 பேரும் நாடகம் ஆடுவாங்க. தம்பி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க மட்டும் பாரு. வந்ததுலேருந்து இந்த பாரு, நான் வாத்தியார் மாமே, அவனுக்கு சொந்த மாமே நான் ஒரு பிள்ளைய கையை பிடிச்சா அவனுக்கு என்ன வேணும்? அப்போ முறகட்ட அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு தொப்புள்ள எஜியை தொட்டு வச்சுட்டா ஒண்ணு கண்ணை மூடிட்டு விடுற. அக்கா இருந்தா என்ன, தங்கச்சியா இருந்தா என்னடா? கண்ணை மூடிக்கிட்டா ஓட்ட. அப்பளு ரொம்ப பேசுறியே, கொஞ்சம் இப்படி வாங்களேன். நான் உனக்கு செம்புரியாடா இருப்பேன். அந்த செம்புரியாட கட்டுற கம்பா நான் இருப்பேன். எந்த ஊரில் நோத்தா வீட்டில் செம்புரியாட்டை கட்டினாங்க? ஒரு குட்டி 2 குட்டி வளர்த்தா முளை குச்சியில் கட்டுவாங்கடா. உனக்கு நான் கெடா வெதரா இருப்பேன். அந்த வெதரில் நான் பருவா இருப்பேன். விண்ணுன்ட்டு தெரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ இன்னொரு காலை வச்சு இப்படியே சுரண்ட விடுவேன். நீ நான் உனக்கு அதை பிடுங்கி வறுத்து கொடுப்பேன். அப்போத்தான் உனக்கு எத்து பல் வராது. இருக்கா ஒரு 3 நிமிஷம் குனியிறியா? அவன் உன்னைய போர் போட கூப்பிடுறேன். அந்த மாதிரி இல்லை தம்பி, ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஆனந்து, எனக்கே படபடன்னு இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? இருக்கா, உங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் என்ன கொண்டு வரேன்? 2 லூப் வாங்கிட்டு போ. தம்பி, நீங்கள் என்ன தம்பி மதம் முடிச்ச யானை குட்டி மாதிரி 2 பேரும் என்னமோ பேசுறீங்க. என்னைய அப்பனால ஒரு நாள் செய்ய விடுவீங்கன்னு பார்க்குறேன். ஒண்ணுமே விட மாட்டேங்கிறீடா. நான் அதை தாண்டா உன் கூடயே சுத்திட்டு திரியிறேன். இரு, அப்போ நாடகம் பழக வரலையா? எதுக்கு வந்த? அடிப்புக்குது வேற எதுக்கு? அப்புறம் எதுக்கு உன் கூடயே சுத்துறேன்?
தெரியாதா? துர்கா இங்கிட்டு திரும்ப எனக்கு வேகத்தட மாதிரியே இருக்கு. இங்கிட்டு திரும்புக்கா, நான் ஒரு ஏந்தி ஏந்தி விடுறேன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல்? என்ன ஆப்ரேட் பண்ற ஆளு இழைச்சிட்டியே, வேற ஆளா? நான் பயந்தவனே. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஒருக்குறேன் ப்ரோ. ஏன் கண்ணம்மா இளையா குடியிலேருந்து வந்தவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ரெண்டும் நிதானமாக இருந்தாங்க, போயிட்டாங்க. முண்டை போக முடியல. டேய் அதுவா பாப்பு, இவன் போகிறதுக்குள்ளே ஆடி 3ஆம் தேதி ஆயிரும். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மாடி மத்தார பூவில் வந்த அடி அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா கருப்பூரண்டு வெளியதான சாணனமையா. தூத்துக்குடி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்று சுதியேறது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்துக்குடி சாறு எடுத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தா. உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணது உவிரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான். இப்ப கருப்பை வரும் பொதுவாகத்தான். கண்ணுல அங்க பாருடா, என்ன செஞ்சுக்கிட்டு அங்க பாருடா, என்ன பண்றான்டா. நானும் போய் பண்ணவா? உடம்புக்கு போல அதிர்ச்சி எதுவும் பேசாத. ஏன்டா இவன் என்னடா பயந்து கிடக்குறா? ஏன் கவட்ட என்னாச்சு? அப்பாடா எனக்கு ஒரு வாரிசு பிறந்துருச்சு. என்ன யோகி பாபு? ஆண்டவா, நான் கும்பிட்ட சாமி என்னை கை விடல. ஏன் காலை வெட்டிங்களா? ஏன் தம்பி போய் என்ன பண்ணி பாவாடை வச்சிங்களா? என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், கடைசியில் எனக்கு டவர் கிடைக்கல. டேய் முண்டை, அந்த பிள்ளை குடும்பம் கட்டுப்பாடு பண்ணி 6 மாசம் ஆச்சாம்டா. எந்த டைலாக் பேசினாலும் ரகுவனி வாய்ஸ்லயும் பேசுவார். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்ச்சல் நேரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தா மாத்தாமலை வாய்ச்சி வந்த பச்சை தோளில் வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலத்தான் கொட்டணும் தாலி
சின்ன கருப்பு பெரிய கருப்பு தீப்பந்தம் ஏந்தி இங்கே ஆடி வர போகிறாங்க. இந்த இதுக்கு நேரம் இருக்க உறவுகள்லாம் கொஞ்சம் நல்லா தள்ளி உட்காந்து பார்க்குறது நல்லது. ஏன்னா தீப்பந்தம் ஏந்தி வரும்பொழுது அருள் பிடித்து ஆடும்போது அந்த தீ கங்குது மேலே படக்கூடும். கொஞ்சம் கவனமாக எல்லாரும். அதே மாதிரி நீ வீட்டுக்கு போகிறது கத்துறேன் ஏன் தம்பிதேன். இந்த விழா கமிட்டி இளைஞர்லாம் எங்கே அப்பு அந்த பணியை போட்டிருக்காங்களே என் தம்பியை நிறையா இருப்பாங்களே. ஐயா அங்கே போங்க அப்பு போங்க, என் தங்கெல்லாம் ஓடுங்க போய் சாமியை கும்பிட்டு நல்ல புத்தியை கொடுக்கணும் போங்கடா நீங்கள்.